உயிர் 16. அன்று கடந்த காலத்தில் சரண் வீட்டில் கீர்த்தி இருந்தபோது, இத்தனை வருடங்களாக சேரவே முடியாதோ காணல் நீரோ என்று பிரிந்திருந்த நாட்களிலும் காதலியை எண்ணி தவித்த நொடிகள் அனைத்தையும் அவளின் செயல்கள் மூலம் அர்த்தமற்றதாக்கி இருந்தால் அவன் உயிருக்கு உயிராக காதலிக்கும் பெண். பின்னே இந்த நிமிடம் வரை என்ன நடந்தது என்று கேட்காமல் அவள் வாழ்விலிருந்து சரணை விலக்கிய செயலுக்காக வருத்தம் தெரிவிக்காமல் சௌமியாவை பெண் பார்க்க சென்றதை வைத்து கேள்விகளை கட்டமைத்து அவனை திணற செய்பவள் இந்த நொடி வரை நடந்து கொள்ளும் முறை அத்துணையும் அவனை நிலை கொள்ள விடாமல் பதைக்க செய்திருந்தது. இப்போது அனைத்திற்கும் மகுடமாக தன்னை உரசிக்கொண்டு தன் சட்டை பட்டன்களை அவிழ்க்கவும், கீர்த்தி என்ற கர்ஜனையுடன் தீயை தீண்டினார் போல பதறி விலகினான். ச்சே, பொன்னாடி நீ எல்லாம் என்ன காரியம் பண்ண பார்க்குற? இதுக்கு தான் இங்கே வந்தியா? அசிங்கமா இல்லை உனக்கு? என்று சீரற்ற மூச்சுக்களை எடுத்தவாறே அவன் கேட்கவும், புருவங்கள் முடிச்சிட விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தவள் மீண்டும் அவனை நெருங்கி சரண் மார்பில் கரம் பதித்து அவன் நெஞ்சை நீவியபடி, ஹே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். இப்போ என்ன நடந்துடுச்சுன்னு இப்படி ரியாக்ட் பண்ணுற? எதுக்கு அசிங்கப்படணும்? ஏன் அப்படி சொல்கிற? எனக்கு நிஜமா புரியலை என்று அலட்சியமாக தோள்களை குலுக்கவும், வேண்டாம் கீர்த்தி, என்னை சீண்டி பார்க்காத, அது உனக்கு நல்லதில்லை. அண்ட் லிசன், உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு வந்ததுலேருந்து எதையும் சொல்லாமல் என்னை பைத்தியக்காரனாக்குற மாதிரி நடந்துக்கிற? என்னடி வேஷம் இது என்று கேட்டவனுக்கு எப்போதும் துளி ஒப்பனை இல்லாமல் இயற்கை அழகுடன் மழலை மனம் மாறாத சிரிப்புடன் இருக்கும் அவள் மதிமுகம் மனக்கண்ணில் தோன்றிமிலிருந்தது. கீர்த்தி, உனக்கு என்ன அறிவு கட்டு போச்சா? நீ பண்ணுறதுக்கு என்னடி அர்த்தம்? ச்சே, கொஞ்சமும் வெக்கமா இல்லை? ஜஸ்ட் கெட் லாஸ்ட் ஃப்ரம் ஹியர் என்று வெறுப்புடன் தன் அறை கதவை திறக்க, அங்கே என்றுமில்லாத வழக்கமாக மலர்கள் மற்றும் வாசனை திரவியங்களின் நெடி முகத்தில் அரைந்து அவனை மூச்சடைக்க செய்தது. கதவை திறந்து கொண்டு மேலும் உள்ளே சென்றவன் கண்ட காட்சியில் அதிர்ந்து போனான். இருக்காதா பின்னே அவன் படுக்கையை மலர்களை கொண்டு அலங்கரித்திருந்தவள் அறையினுள் மெழுகுவர்த்திகளையும் ஏற்றியிருந்தாள். அதை கண்டவன் உச்சபட்ச கோபத்தோடு அவளை அழைக்க, அறையை நோக்கி சென்றவனையே விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தவளின் மனக்கண்ணில் சில ஆண்களின் முகம் மின்னி மறைந்தது. அதைத் தொடர்ந்து நினைவுகளின் படையெடுப்பில் மனம் கனத்து போக கசந்த முறுவலோடு பன்மடங்கு உறுதியோடு அவனை நெருங்கியிருந்தாள். என்னடி இது என்றிட, கீர்த்தியோ அவன் ஆக்ரோஷத்தை பொருட்படுத்தாமல் அறையினுள் செல்லும் வழியை அடைத்து கொண்டு நின்றிருந்தவனை இடித்துக்கொண்டே நுழைந்து மெத்தையில் வாகாக அமர்ந்து, ஏன் பார்த்தா தெரியலையா என்றாள். ஏய், உன்னோட கிறுக்குத்தனத்துக்கு ஒரு அளவில்லையா? என்ன நினச்சிட்டு இப்படி பண்ணுற? ஏண்டி, கொஞ்சமும் கூசலை உனக்கு? ஆனால் எனக்கு அசிங்கமாக இருக்கு என்று வெறுப்புடன் முகம் திருப்பவும், ஹலோ, அசிங்கமா? இப்போ அப்படி என்ன நடந்துடுச்சுன்னு உன் முகத்தை திருப்புற என்று அவன் முன்னே வந்து நின்றவள், எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சரண், நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ். அது ஞாபகம் இருக்கா உனக்கு? இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தோம். இப்போ நமக்கே நமக்கான தனிமை கிடச்சிருக்கு. பக்கத்தில் நான். இதுக்கும் மேலே உனக்கு என்ன வேணும்? என்ன தான் உன் பிரச்சனை? இல்லை, எனக்கு புரியலை. எதுக்கு இப்போ நான் உன்கிட்ட வெக்கப்படணும்னு சொல்கிறேன் என்று வலைக்கரத்தை குவித்து நெற்றியை தட்டியவள், ஹோ, புரிஞ்சிருச்சு, நவ் ஐ காட் இட். இவ்வளோ அலங்காரம் பண்ணினவ அதுக்கு ஏற்ற மாதிரி வெக்கப்பட்டுட்டே ரூம்குள்ளே வரணும்னு எதிர்பார்க்குறியா? ஹோ, கம் ஆன் பேபி, எந்த ஜென்ரேஷனில் இருக்க நீ? சுத்த பழைய பஞ்சாங்கம். வேணும்னா கிச்சனில் பால் சொம்ப ரெடியாக வச்சுருக்கேன். ஃபார் அ சேஞ்ச் நீ கொண்டு வாயேன், அதுவும் நீ ரொம்ப எதிர்பார்த்த அதே வெக்கத்தோட என்று இறுதி வாக்கியத்தில் அழுத்தத்தை கூட்ட, கீர்த்தி என்று தன் கையை ஓங்கிவிட்டான் சரண். ஆனால் அடிப்பதற்காக கூட அவள் மீது தன் கரம் படுவதை விரும்பாதவனாக கீழே இறக்கி, அடச்ச என்று வெறுப்போடு அங்கிருந்து கிளம்ப முயன்றான். ஆனால் அவன் வழியை மறித்தவள், என்ன பதில காணோம்? ஒருவேளை சாருக்கு வெக்கப்பட தெரியாதோ, அதான் கிளம்பிட்டீங்களா என்று வார்த்தையால் அவனை வதைக்க முகமிருக நின்றிருந்தான் சரண். அவன் மௌனித்திருக்கவும், இங்க பாருங்க சரண், வி ஆர் இன் 21st century. இங்கே எல்லாமே மாறிடுச்சு. இந்த கலாச்சாரம், வெக்கம், கூச்சம், பிளா 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 எல்லாமே சுத்த ஹம்பக். நத்திங் இஸ் ராங் ஹியர், எவ்ரிதிங் இஸ் ரைட். காதலிக்கும் போதே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கக்கூடிய ஆண்களுக்கு மத்தியில் இதென்ன இப்படி முட்டாள்தனமாக நடந்துக்கிறீங்க?
மேக் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி மேன் என்று அவன் கன்னத்தில் இதழ் பதித்தவள், நமக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்திருக்க யாரோட அனுமதியும் தேவையில்ல. அதுலேயும் நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ். இத்தனை வருஷம் கழிச்சு சந்திச்ச பிறகும் நீங்க இப்படியா இருப்பீங்க என்று அவன் முன்னுச்சி முடிகளை கலைத்து விடவும் சரண் ஆவேசமாக அவள் கையை தட்டிவிட்டான். ஹோ கமான் சரண், நான் என்ன பண்ணுறேன்னு புரியாத அளவுக்கு நீங்கள் என்ன சின்ன குழந்தையா? அட் எனி காஸ்ட் எனக்கு நீங்கள் வேணும். உங்கள் கூட வாழ தான் வந்திருக்கேன், புரியுதா என்று அவன் விழிகளை ஊடுருவியவாறே மார்பில் கரம் பதித்த நொடி சுருண்டு அறையின் மூலையில் விழுந்திருந்தாள் கீர்த்தி. கட்டுக்கடங்காத சினத்துடன் அவளை தூக்கி நிறுத்தியவன், இதோ பார், மரியாதையா இந்த இடத்த விட்டு கிளம்புறது உனக்கு நல்லது, இல்லை என்கிட்ட அடி வாங்கியே செத்துருவ என்று அவளை எச்சரித்தவன் அவள் அசராமல் பார்ப்பதைக் கண்டு, என்ன சொன்ன? 21st செஞ்சுரியா? மை ஃபுட் இடியட். எந்த செஞ்சுரியா இருந்தா என்ன? காலம் மாறிட்டதால பூமியோட சுழற்சியோ சூரியனின் உதயமோ திசை மாறிடாது. அது மாதிரி தான் கலாச்சாரமும். உங்களோட அவசரத்துக்கு கால மாற்றத்தை பலி கொடுக்காதீங்க. அதோட எந்த காலமாக இருந்தாலும் தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மள 5 அறிவு உயிரினங்கள்ல இருந்து ஒரு படி உயர்ந்த நிலையில நிறுத்தி இருக்குன்னு நினைக்கிறவன்னா. பகுத்தறியும் தன்மையே இல்லாம நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்துல நினைச்சதை செய்ய நாம ஒன்றும் ஜந்துக்கள் இல்லை. நான் காதலிச்சு நீயும் அப்படிதான்னு நினைச்சேன். ஆனா என்றவனின் குரலில் வலி மிக முகமும் வெகுவாக கசங்கி போனது. லிசன், ஐ ஹாவ் மை ஓன் பிரின்சிபல்ஸ். நம்மோட உடலும் மனமும் நம்மோட கட்டுப்பாட்டில் இருக்கணும். நாம அதன் கட்டுப்பாட்டுக்கு போயிடக்கூடாது. காலம் மாறிட்டதால உன்னோட என்று ஆரம்பித்தவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, ஏய் இதை பாரு, உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரியுது, ஆனால் என்னன்னு நீ சொன்னாதானே தெரியும். சொல்லு, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? எப்படி உங்கள் அப்பனே உன்னை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போகிறான்? நான் இல்லாதப்போ என்னதான் நடந்துச்சு? எதையாவது வாயை திறந்து சொல்லுடி என்று கேட்ட மறுநொடியே கீர்த்தி மௌன கவசத்தை அணிந்து கொள்ள அவள் பதிலுக்கு காத்திருந்த சரணின் பொறுமை பறந்து போனது. லிசன், நானும் உன்னை காதலிச்சு தொலைச்சிட்ட ஒரே காரணத்துக்காக இவ்வளோ நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன் பேச்சு, பார்வை, நடவடிக்கை எதுவுமே அப்படி இல்லை. எல்லாமே படு கேவலமாக இருக்குது. சொல்லப்போனால் உன்னோட இந்த டர்ட்டி சைடு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்படிப்பட்ட ஒருத்தியையா நான் விரும்பினேன்னு என்னை நினச்சி எனக்கே அசிங்கமாக இருக்குடி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச கீர்த்தி இப்படியெல்லாம் பண்ண மாட்டா. திடீர்னு அப்படி என்ன கட்டாயம் உனக்கு என்று அவள் முகம் பார்க்க அவளோ அழுத்தமான பார்வையோடு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இவ்வளோ நேரம் தேவையில்லாமல் என்னென்னமோ உளறின. இப்போ கேள்வி கேட்கவும் ஏன் அமைதியாகிட்ட? பதில் சொல்லு கீர்த்தி என்றதற்கும் அவளிடம் மௌனம். வெறுத்து போனவன், ஏய் என்ன தாண்டி வேணும் உனக்கு என்று சீறினான். என்ன கேட்டாலும் கொடுப்பியா என்றதுமே, அப்படி என்னதான் வேணும் உனக்கு? சொல்லி தொலை, என் உயிரை கொடுத்தாவது அதை செய்கிறேன். ஆனால் நீ இங்கிருந்து போனா மட்டும் போதும் என்றான். பேச்சு மாற மாட்டியே? அம்மா தாயே, நான் கொடுத்ததுக்கப்புறம் நீ இங்கிருந்து போயிடுவியா? அதை சொல்லுடி என்று உச்சகட்ட வெறுப்புடன் அவன் கேட்க, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் சொன்ன வாக்க நீ காப்பாத்தினா நான் என்னோடதை காப்பாத்துறதை பற்றி யோசிப்பேன் என்றாள் கீர்த்தி. ஏய், எதுக்கு இப்போ புதிர் போட்டு பேசிட்டு இருக்க? என்னதான் வேணும் சொல்லி தொலை என்று அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தவன் 2 கரங்களாலும் முகத்தை அழுந்த துடைத்தான். உன் உயிர்தான் வேணும் என்று அவள் சட்டென இடியை இறக்க, வாட், என் உயிரா என்றவனின் முகத்தில் அத்தனை அதிர்ச்சி. எஸ், யூ ஹர்ட் இட் ரைட், உன்னோட உயிர்தான் என்றவள் 2 கரங்களையும் கோர்த்தவாறே, உன்னோட உயிர் என் வயிற்றுல வளரணும். நீ தான் என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னியே, இப்போ சொல்லு, உன் குழந்தைய நான் சுமக்கணும், கொடுப்பியா என்று கேட்டாள். சரணின் முகத்தில் சட்டென வியர்வை அரும்புகள் உற்பத்தியாக, வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் கீர்த்தி? ஏய் இதை பாரு, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் அடிச்சதில்லை. முதல் முறையாக உன்னை அடிச்சிருக்கேன். ஆனால் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினாலும் நீ என்கிட்ட அடி வாங்கியே சாக போகிறது உறுதி. மரியாதையாக இங்கிருந்து கிளம்புடி என்று எச்சரித்தான். அப்போதும் அசராமல் அதே உறுதியுடன் நின்றிருந்தவளை கண்ட சரணுக்கு ஆயாசமாகி போனது. இனியும் இவளுடன் போராட முடியாது என்பது புரிபடவும் உடனே பிரகாசத்திற்கு அழைத்து, டேய், நீ தான் கேடு கெட்டவன் நினச்சா இங்கே உன் பொண்ணு உனக்கு மேலே இருக்கா. மரியாதையாக வந்து உன் பொண்ணை கூட்டிகிட்டு போ, இல்லை என்று அவன் முடிக்கும் முன்னமே, இல்லை மாப்பிள்ள, எனக்கு என் பொண்ணு முக்கியம். அவள் உங்கள் கூட தான் இருக்கணும்.
அப்பதான் அவள் நல்லா இருப்பா. அதான் சரி, அதுதான் சரி, அது மட்டும்தான் சரி என்று பித்து பிடித்தார் போல பிதற்றினார். என்னது, என் கூட இருக்கிறது தான் சரியா? அடச்சே, வாய மூடு, என்ன குடும்பம்டா நீங்க, கொஞ்சமோ என்று ஆரம்பித்தவன் மூச்சை இழுத்துவிட்டு, டேய் டேய், இங்க பாரு, அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும். எனக்கு உன் பொண்ணு வேணாம். ஆனால் அவள் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்னென்னமோ உளறிட்டு இருக்கா என்று அவளை பார்த்தவன் அவளின் அலட்சிய பார்வையில், டேய், என்னை சுற்றி என்னதாண்டா நடக்குது, ஒன்றுமே புரியலை. இன்னும் கொஞ்ச நாள் உன் பொண்ணு இங்கே இருந்தா நான் கொலகாரம் ஆகிடுவனோன்னு பயமா இருக்கு. தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு போ. எனக்கு இனி காதலும் வேணாம், கல்யாணமும் வேணாம், கருமாதியும் வேணாம். என்னை நிம்மதியாக வாழ விடுங்கடா, அது போதும் என்றதுமே, இல்லை மாப்பிள்ள, இனி கீர்த்தியை உங்ககிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன். அவ உங்க கூட வாழறது தான் முறை என்றார் பிரகாசம். முறையா என்று பல்லை கடித்தவன், டேய், உன் பொண்ணு இங்க என் கூட முறை இல்லாம வாழணும்னு சொல்றாடா புறம்போக்கு என்றான் சரண். அதை கேட்ட பிரகாசத்தின் இதயம் ஒரு நொடி தன் இயக்கத்தை நிறுத்தி பின் சத்தம் இல்லாமல் நொறுங்க அவர் கண்களிலிருந்து வெளியேறிய கண்ணீர் தரையில் விழுந்து சிதறியது. நெஞ்சை பிடித்து கொண்டே உதட்டை அழுந்த கடித்து கேவலை கட்டுப்படுத்தியவர், என் பொண்ணு நல்லா இருக்கணும் மாப்பிள்ள, அவ அவ அவளை அவளோட என்றவரின் குரல் நடுங்க நெஞ்சம் வேதனையில் விம்மியது. சுவாசத்திற்கு தவித்தவர் வேக மூச்சை எடுத்தபடி, மாப்பிள்ள, என் பொண்ணு உங்க கூட என்றவர் மேலும் தொடர முடியாமல் உடைந்து போனார். அதை கேட்ட சரணின் ரத்தம் சூடேற, டேய் என்ற கர்ஜனையில் மறுபுறம் பிரகாசம் அழைப்பை துண்டித்திருந்தார். தந்தை மகள் இருவரின் செய்கைகளை தாள முடியாத சரணுக்கு வாழ்க்கையே வெறுத்து போனது. பிரகாசத்துடனான அவன் சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்தவள் சரணை நெருங்கி அவன் தோளில் கரம் பதிக்க வெறுமையாய் கீர்த்தியை பார்த்தான். அவன் கரத்துடன் தன் கரத்தை கோர்த்து கொண்டே, இனியும் யாருக்காவது கால் பண்ண வேண்டியிருந்தா நாளைக்கு பண்ணிக்கோங்க சரண், பட் நவ் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் டைம் என்ற நொடி தரையில் விழுந்திருந்தாள். அவள் கூந்தலை பிடித்து ஓங்கி அறைந்த சரண், இப்படி ஒரு ஆம்பளையை நெருங்கக்கூடிய பொண்ணுக்கு பேர் என்னன்னு தெரியுமாடி என்று கர்ஜித்திருந்தான். அதில் கீர்த்தியின் உடல் ஒரு நொடி அதிர்ந்து அடங்கியது. தீயாய் எரிந்த கன்னத்தை பிடித்து கொண்டு அவனை பார்த்தவளின் விழிகள் கலங்க முற்பட அதை கட்டுப்படுத்தியவளின் முகம் அவன் கேள்வியில் ஒரு நொடி வேதனையில் விம்மியது. ஆனாலும் அதை வெளியில் காண்பிக்காமல் கூந்தலை ஒதுக்கியபடி, அப்போ இதே மாதிரி ஒரு பொண்ணை நெருங்கக்கூடிய ஆணுக்கு பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்று சாட்டையடியாக வந்து விழுந்த அவள் கேள்வியில் திகைத்து போனான் சரண். ஏன், எதனால் இந்த கேள்வி என்று புரியாது போக பதிலின்றி அவளை வெறித்து கொண்டு நின்றவன், சாரி, ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் திருமணத்துக்கு முன்னே இப்படி அத்துமீறது தப்பு. ஆனா இந்த சமூகம் அப்படி நெருங்கக்கூடிய ஆணுக்கு இதுவரைக்கும் எந்த பேரையும் கொடுத்ததில்லை, பொண்ணுக்கு மட்டும்தான் என்று இறுகிய முகத்துடன் கூற, எஸ், யூர் ரைட். அப்படிப்பட்ட ஆணுக்கு இங்க இழிவான பேரும் கிடையாது, அவனோட தப்புக்கு தண்டனையும் கிடையாது. ரெண்டுமே பொண்ணுக்கு தான் இல்லையா என்று கசந்த குரலில் கேட்க அவளை யோசனையாக பார்த்தவன், யார் அப்படி நெருங்கினா, என்ன தப்பு, எனக்கு புரியல. உன்னோட கேள்வியில ஏதாவது உள்ளர்த்தம் இருக்கா கீர்த்தி என்று கேட்க கனத்த மௌனம் மட்டுமே அவளிடம். ஏதோ சரியில்லை என்று நெற்றியை நீவியவன், நீ இப்படி செய்யக்கூடிய ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ திடீர்னு இப்படி நடந்துக்க ஏதோ காரணம் இருக்குன்னு புரியுது. பட் ப்ளீஸ் என்னை கோவப்படுத்தாம என்ன பிரச்சனைன்னு சொல்லு, ஐ வில் ஹெல்ப் யூ என்றான் சரண். So sweet. That's really so sweet of you, Mr. Charan. But the only help you could do is என்றபடி திரும்பி மஞ்சத்தை பார்க்க, ச்சே, மனுஷன் பேசுமானாடி உன் கூட என்று வெறுத்து போய் கதவை சாற்றிவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் படுத்தான். அவன் விழிகள் வெறித்திருக்க மனமும் மீண்டும் தங்களின் காதல் காலத்தையே சுற்றி வட்டமடிக்க தொடங்கியது. ஏனோ இன்று கீர்த்தி அவன் அருகே இருந்தாலும் மிகவும் அந்நியப்பட்டு நிற்பதாகவே அவனுக்கு தோன்ற, அன்றைய காதலின் நினைவுகளோ அவளோடு அவனை பிணைத்திருப்பதை உணர்ந்தவனுக்கு ஏன் தன் மனம் இவ்வாறு நினைவுக்கும் நிஜத்திற்கும் இடையில் அல்லாடுகிறது என்று புரியவில்லை. அதிலும் அவளின் மிஸ்டர் சரண் என்ற வார்த்தை அவனை கூறு போட மனமெனும் குரங்கு மீண்டும் அன்றைய நாளிற்கு தாவ அவனும் சுகமாக அதனுடன் பயணித்தான். அன்று கடந்த காலத்தில் கீர்த்தி சரணிடம் வேலை செய்ய தொடங்கிய 3ஆம் நாள் சைந்தவியுடன் அவன் அறையினுள் ஏதோ சந்தேகம் கேட்க வேண்டி வந்திருந்தாள்.
முக்கியமான அழைப்பில் இருந்தவன் எதிரே இருந்த நாற்காலியை கண்களாலேயே சுட்டிக்காட்டி அமருமாறு சொல்ல இருவரும் அமர்ந்தனர். அவன் பேசி முடிக்கவும், சரண், கீர்த்திக்கு ஏதோ சந்தேகமா, கொஞ்சம் தீர்த்து வைங்க என்றாள் சைந்தவி. பதறிய கீர்த்தி அவளை முறைத்தபடி, அச்சச்சோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இதை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வந்தேன் என்று கையோடு கொண்டு வந்த கோப்பை அவனிடம் கொடுத்தாள். அவனோ அதை கையில் வாங்கியபடி, இதென்ன புதுசா இருக்கு என்றான். என்னது சார் என்று தலை சாய்த்து சுட்டி காண்பிக்க, எஸ், அதான், அதேதான் சரண், மேடமோட சந்தேகமோ என்ற சைந்தவியின் கரத்தை அழுத்திய கீர்த்தி, நத்திங் சார் என்றாள். இருவரின் செயல்களையும் பார்த்து கொண்டு இருந்தவன், ப்ளீஸ் ஸ்டே மிஸ் கீர்த்தி, இங்கே பாருங்க, நான் ஒன்றும் உங்களோட டீச்சர் கிடையாது, என்னை சார்னு கூப்பிட, ஜஸ்ட் கால் மீ சரண் என்றவன் இரு கரங்களையும் கோர்த்து பிரித்தவாறு பதட்டத்தோடு அமர்ந்திருந்தவளிடம் எந்த பதிலும் இல்லாது போக, இட்ஸ் ஓகே, சரி சொல்லுங்க, உங்களோட சந்தேகம் என்ன என்றான். அது என்றவளின் கரம் அவளையும் அறியாமல் கழுத்தில் இருந்த டாலரை பற்றுகோலாக பிடித்து கொண்டது. சொல்லுங்க, என்ன அது? அது நீங்கள் என்னை விட பெரியவங்க, உங்களை எப்படி நான் பேர் சொல்லி கூப்பிட முடியும் என்று கீர்த்தி கேட்கவும், அதில்ல, இது வேற என்றாள் சைந்தவி. மீண்டும் அவளை முறைத்தவள், அது எனக்கு அப்படி பெரியவங்களை பேர் சொல்லி பழக்கம் கிடையாது, அதுலேயும் நீங்கள் அலரோட தாய் மாமா, உங்களை நான் எப்படி மரியாதை இல்லாமல் பேர் சொல்ல முடியும் என்று சொல்ல, நோ சரண், இன்னும் இருக்கு என்றாள் சைந்தவி. இல்லை, தட்ஸ் ஆல் சார் என்று எழுந்தவள் அவளையும் தன்னோடு இழுத்தாள். ஒன் செகண்ட் கீர்த்தி, உங்களுக்கு என்ன கேட்கணுமோ தயங்காமல் கேளுங்க என்றான் சரண். நான் சொல்கிறேன் சரண் என்று கீர்த்தியிடமிருந்து கரத்தை விடுவித்து கொண்ட சைந்தவி, சரண், நீங்கள் அவளோட பெரியப்பா பொண்ணுக்கு தாய் மாமானா இவளுக்கும் அதே முறை தானே வரும், ஸோ உங்களை மாமான்னு கூப்பிட மேடம் ரொம்ப ஆசைப்படுறாங்க என்று சைந்தவி சொல்ல, அதற்கு மேலும் அங்கே நிற்க முடியாத கீர்த்தி உடனே வெளியேறி இருந்தாள். இன்று நிகழ்காலத்தில் நினைவுகளின் ஆர்ப்பரிப்பில் புன்னகை அரும்பியது சரணுக்கு. ஆம், அன்று முதல் தன்னை அலுவலகத்தில் டிஎல் என்று அழைக்கத் தொடங்கியிருந்தவள் மற்ற பொழுதுகளில் மாமா என்ற வார்த்தையையோ மரியாதை விழிப்பையோ எந்த நிலையிலும் மாற்றியதில்லை. ஆனால் இன்று அவளின் சரண், மிஸ்டர் சரண், நீ என்ற அனைத்தும் ஏன் என்று ஆராய்ந்து கொண்டிருந்தவன் மெல்ல கண்ணயர்ந்தான்.